வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் தினம் ஒரு கவிதையில் இன்று ஞானக்களஞ்சியம் புத்தகம் 2 பக்கம் எண் 692, கவிதை எண் 1822, தலைப்பு பிறவி பயன். 27/11/1990 மகரிஷி அவர்கள் இயற்றியது. பிறர் நலத்துக்குதவாத உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விளங்கினத்தக்கதாகும். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறர்க்கு எவ்விதத்தும் வருத்தம் இல்லாத முறையில் பெருஞ்செல்வம் சேர்த்திடனும் பிழையில்லை. அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தவனே பிறவி பயன் பெற்றோர். இதுல நம்ம பிறவி பயன் அடையணும் அப்படின்னா அதற்கான இதை சொல்றார் சுவாமிஜி. நம்ம எவ்வளவுதான் நல்ல உடல் நலத்தோடும் அறிவில சிறந்தும் பிறருக்கு உதவி செய்யாம பிறரை மதிக்காமலும் நம்ம வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையானது விலங்கினத்தை ஒத்த வாழ்க்கையாகும் அப்படின்றாரு. அதனால நாமளே உழைத்து அப்படியே இல்லைனாலும் பிறர் உழைப்பின் விளைவால நாம வாழ்ந்தானாலும், அதாவது பிறர் உதவியால நான் என்னோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு என்ற உண்மையை நான் மறக்காம, நான் எப்போ ஒரு நிலையிலையும் பிறருக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராத வகையில, அதாவது நான் எந்த விதத்திலையும் துன்பம் தராமையும் என்னோட வாழ்க்கையும் நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு என்னோட வாழ்க்கை போலே பிறரும் சிறப்பாக வாழணும் என்ற நினைவோடு நான் என்னால் முடிந்த எல்லா செயல்களையும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் மக்களுக்கும் நான் செய்து கொண்டு நான் வாழ, அந்த வாழ்வே நான் பிறவி பயனை பெற்றதுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாகும் அப்படின்னு சுவாமி சொல்றார். ஆக நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன வட்டம் தான். பிறப்பு இறப்பு இந்த வட்டத்துக்குள்ளதான் என்னோட வாழ்க்கை இருக்கு அப்படின்ற போது, பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போகல அப்படின்ற நிலையில வாழும்போது, பிறர் உழைப்பினால எல்லாமே எனக்கு சமுதாயம் கொடுக்கும்போது, என்னுடைய ஆற்றலையும் அறிவையும் இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுத்து பிறர் துன்பம் போக்கி என்னால முடிந்த அளவுக்கு நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிபவரே பிறவி பயன் பெற்றோர் அப்படின்றாரு. பிறர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம செய்து அறச்செயல்கள் புரிந்து பிறர் வாழ்வு சிறக்க நம்ம பாடுபடும் போது அதுதான் நம்ம பிறவி பயன் பெற்றதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சுவாமி சொல்றார். வாழ்க வளமுடன்.